உங்களுக்கு இந்த ஷர்ட் நல்லா இல்லைன்னா நான் அதை சொல்லிடுவேன். இல்ல இப்ப இல்ல எப்படி இது சொல்றீங்க? நல்லா தான் நல்லா இருக்கு. இருக்கு. ஓகே. யாரா இருந்தாலும் மீடியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஆக்டரையும் ஆக்ட்ரஸ் தான். அவர் என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஓ இதுதான் ஃபேஷனானா அவங்கள பார்த்து தான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி மக்கள் ஃபேஷனை கொண்டு வரது வெளியே. ஸோ அவங்க வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து இப்போதைய ட்ரெண்டுக்கு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம தமிழ் இதில் எடுக்கும்போது வந்து பட்ஜெட்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அது வரும்போது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு காஞ்சிபுரம் ரியல் சாரி நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு காமிக்கிறதுக்கும் காஞ்சிபுரம் இதானது பட்டு அப்படின்னு சொல்லி பட்டும் காமிக்கிறது படாம இருக்கிற பட்டு. அந்த மாதிரி ஒரு பட்டு நீங்க எவ்வளவுதான் நீங்க காமிச்சாலும் அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் சினிமா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து வெல்வர்ஸ்டா நம்ம இருந்தாலும் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ ரீசெண்டா யூஎஸ்ல வந்து நியூயார்க்ல வந்து சீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஏதோ எவ்வளோ மில்லியன் யூஎஸ் இது ப்ராடக்ட்ஸ் பட் ஆல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் ஜெயில் அவங்களுக்கு. ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பழைய படத்துல இருந்து எடுக்கலாம். நம்ம 80s படத்துலேருந்து 90s படத்துலேருந்து எடுக்கலாம். ஃபேஷன் ஓரியன்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த 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 மேகசின் அதுக்கான ஆன்லைன் இதுங்க ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். ஆக்சசரிஸ் போடுறது, என்ன ஷூ போடுறது, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தால் நல்லா இருக்கும்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் பார்ப்போம். வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமாலையும் நம்ம சூப்பரான ஒருத்தர் கூட தான் பேச போறோம். பொதுவாகவே இந்த உலகத்துல அழகு அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மனிதர்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா ஆடைகள். இந்த ஃபேஷன் அப்படின்ற விஷயம் திரையில நம்ம பார்க்கும்போது நடிகர்களை நடிகர்களாகவும் நடிகைகளை நடிகைகளாகவும் காட்டுறது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமே ஆடைகள் தான். எதுக்காக இவன் வந்து ஃபேஷன் ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுடைய எனக்குள் சினிமாலையும் நாம பேச இருக்கிறது காஸ்டியூம் டிசைனர் ராதிகா அவர்கள் கிட்ட தான். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்தபடியா விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது வள்ளிமயில் ரிலீஸ் ஆக காத்திருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஆசை. இலங்கை, அங்கிருந்து அப்படியே போடுற ஒரு ஃபிளைட் லண்டன்ல இருந்து அப்படி போடுற ஒரு ஃபிளைட் சென்னை அப்படின்னு சொல்லி லேண்ட் ஆகிறதே ஒரு ட்ரையாங்கிள் லைஃபா இருந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்களை பத்தி. இலங்கையில் பிறந்தது, பட் ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே சென்னை அண்ட் லண்டனில் தான். ஃபேஷன்ன்றது வந்து அது பிறப்புலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்பவே ஈடுபாடு. ஐ மீன் எனிதிங் டு டூ வித் ஃபேஷன், எனிதிங் டு டூ வித் கிளாம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேக்கப்பும் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் இது பண்ணிகிட்ருக்கேன். லண்டனில் வந்து 2மே கோர்ஸ் கூட பண்ணிவிட்டு அதுலேயும் வெல் வேர்ஸ்டாக இருக்கேன். சரி, அப்புறம் ஏன் சென்னைக்கு? சென்னை வந்து என்னோட ஊர். என்னோட ஊர் எந்த ஆங்கிள்? ஏன்னா நான் பிறந்தது மட்டும்தான் இல்லைங்க, வளர்ந்தது ஃபுல்லாகவே இங்கே தான். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான் பண்ணேன். அண்ணா நகர் பொண்ணு நான். அப்படியா? தெரியாம லண்டன் பொண்ணு. எனிவேஸ், இந்த ஃபேஷன் காஸ்டியூம் அப்படின்னு வரும்போது இதுக்குன்னு தனி கிரேஸ் இருக்காங்க. பட் ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனராக அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ரோட்ல கூட என்ன பேண்ட் என்ன சட்டை எம்பாட்டுக்கு போட்டு போறான் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களை நீங்க ஃபீல் பண்ணி மைண்ட் வாய்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த ஃபேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குல்ல. இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரியில் முன்ன விட இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து ஏர்லி இல்லை, லைக் 60s 70s 80sலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஷன்லேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 99 2000 ஹிட் ஆனதுலேருந்து ஃபேஷன்னால என்னென்னே தெரியாத மாதிரி எல்லாரையும் ஒரு ஹீரோனா ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு, ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு, இப்படியே வந்து யூஎஸ் ஸ்டைல்லே கொண்டு போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் மறுபடியும் வந்து ஃபேஷன் வந்து தட்டி இது பண்ணி வருது. ஆக்சுவலி கமல் சார்லாம் வந்து இப்போ நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த டைம் பண்ணதுக்கு இந்த டைம் பண்ணது இட்ஸ் ரியலி குட். குட், ஓகே. அண்ட் இப்போ உங்களுடைய படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஒர்க் இன் டிஎஸ்பி மூவி இல்லையா? விஜய் சேதுபதி சாரோட அந்த மூவிஸோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. டிஎஸ்பி வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ்க்கு பண்ணேன். அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் விஜய் சேதுபதி சார், அப்புறம் அனுகீர்த்தி அவங்களுக்கெல்லாம் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆக்சுவலி வந்து அது வந்து டெக்னிக்கலி அது ஆக்சுவலி என்னோட செகண்ட் மூவி. பட் அது ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து நிறைய ட்ராவலிங் இருந்துச்சு. திண்டுக்கல் அங்கங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. நிறைய யூனோ இந்த ஸ்பாட் ஒர்க் நிறைய இருந்துச்சு. திடீர்னு டேரக்டர் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் போது நாங்கள் திண்டுக்கல்ல இப்போ எங்கெங்கே என்னென்ன கடை இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். நூலாகட்டும் புடவையாகட்டும் எதாகட்டும் அங்கே எந்த சந்தில் என்ன இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. திண்டுக்கல் போனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்.
கண்டிப்பா. So, அந்த லெவல்ல ஊர் மக்கள்ல ஒருத்தராவே வாழ்ந்துட்டீங்க அந்த படம் ஆமா, ஃபுல்லா. ஆமா. அண்ட் அங்க வந்து நார்மலா டவுன் மக்கள்னாலே ரொம்ப அன்பான மக்கள் அவங்க. நம்மளையும் வந்து ஒரு ஏதோ இதுல வர்ற மாதிரி நம்ம கூடயெல்லாம் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்லாம் வந்தா, "அம்மா நான் வெறும் காஸ்டியூம் டிசைனர் பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்றது. காஸ்டியூமர் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் என்னைக்குமே அன்புன்றது அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா நிச்சயமா, எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிச்சயமா. நிறைய நெட்வொர்க் அவங்களுக்குன்னு கிடையாது இல்லையா? ஸோ ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அண்ட் அடுத்தபடியா டைனோசர். ஸோ அந்த படத்தை பத்தியும் சொல்லணும். அண்ட் நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் இல்லையா? ஆமா. அது முன்னாடியே டிஎஸ்பி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாமா. டைனோசர் தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு மூவி. அதுல வந்து ஹீரோயின் எனக்கு மெயினா நான் பார்த்துக்கிட்டேன். இட்ஸ் a வெரி ஸ்மால் பட்ஜெட் மூவி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆ சம்பளம் வாங்காம வேலை செஞ்சேன். நோட் பண்ணிக்கங்கப்பா. ஸோ அது அது வந்து அது என்ன சொல்றது, நம்ம நம்ம வரணும், நம்ம ஒர்க் கத்துக்கணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. அந்த ட்ராக்ல வள்ளி மயில் வந்தது எப்படி? வள்ளிமயில் வந்து திடீர்னு ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, "இந்த ஆஃபீஸ்க்கு வாங்க" அப்படின்னாரு. சரின்னு போனேன். போனா எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே உட்காந்து பேசினேன். சுசி சார்லேருந்து எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளையும் உட்கார வச்சு கலர்ஸ்லேருந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் மேனேஜர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளிய போய் மேனேஜருக்கு, "சார் நான் அதில இருக்கேனா?" "மேடம் நீங்க இருக்கிறதுனால தான் நீங்க இதில வந்தீங்க." "ஓ! அப்படியா?" சரவணன் சார், நல்லுசாமி பிக்சர் சரவணன் சார் அவரோட மேனேஜர் தான் கூப்பிட்டு. ஸோ அப்படிதான் வந்துச்சு அந்த படம். அமைஞ்சிருச்சு. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் இன் அ கால் அப்படின்ன மாதிரி தான் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல தான் நீங்க கிராப் ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ இன்ஃபேக்ட் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு பொதுவாகவே சினிமான போது. பட் அதுலயும் வந்து நம்ம தனித்துவமா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க என்ன தனித்துவத்தை கொடுத்துருப்பீங்கன்ற மாதிரி யோசிக்கிறீங்க? ஆ தனித்துவம் எல்லாருமே அவங்கவங்க இதுல அவங்க தனித்துவமா இருப்பாங்க. நம்ம அது சொல்ல முடியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம ஒரு வொர்க்ன்னு எடுத்துட்டா, அதுல வந்து ஃபுல் அட்டென்ஷன் அதுல இருக்கணும்னு நான் நெனைப்பேன். சில பேர் வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வொர்க் பண்ணுவாங்க. அந்த வொர்க் எனக்கு பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன். அண்ட் இப்போ உங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வொர்க் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த ஷர்ட் நல்லா இல்லன்னா, நான் அத சொல்லிடுவேன். இல்ல இப்ப இல்ல எப்படி இது சொல்றீங்க? நல்லா தான் நல்லா இருக்கு. Okay. அது ஒரு டப்புன்னு சொல்லாதீங்க. பயமா இல்லங்க. இருக்கு. அத ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் நானு. ஓகே. ஸோ அது அது அந்த மாரி தான் நான் வொர்க் பண்றது. அண்ட் ஃபேஷன் அகைன் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஃபேஷன். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்ம நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ரொம்ப லேட்டா தான் வர்றது. ஃபேஷன பொறுத்தவரைக்குமே. பட் ஒரு ஒரு என்ன வரும்? என்ன கலர்ஸ் வரும்? என்ன மாதிரி போட்டா நல்லாயிருக்கும்? அப்படின்ற அந்த ஒரு ஃபேஷன் இதோட தான் போவேன் நான். ம். அண்ட் சினிமா பொறுத்தவரைக்கும் எப்படின்னா வந்து நம்ம எவ்வளோதான் வந்து வெல் வெர்ஸ்டா நம்ம இருந்தாலும், அந்த கதைக்கு ஏத்த மாரி தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆவணும். இப்போ ஒரு கதையில வந்து எனக்கு ஹீரோ இப்படிதான் இருக்கணும்னு டைரக்டர் அவரோட கண் பார்வையில வச்சிருப்பாரு இல்லையா? அத நான் எடுத்துட்டு வந்து குடுக்கணும். உயிர் எடுத்து குடுக்கணும். அதான் என்னுடைய வேலை. நான் வந்து எங்க இந்த மேஜிக்லாம் ஒர்க் ஆகுன்றத பார்த்தேன்னா, லியோ படத்துல. வெறும் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு. அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரெட் இருக்கும். ஏன்னா, அந்த ஹைனா வந்து இழுத்துரும் ஆமா, இல்லையா? ஸோ ஆமா. அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட்ல அது என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டிங் செட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெள்ளை சட்டையா தான் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபேப்ரிக் முதல் கொண்டு எனக்கு அது மாரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தபடியா பார்த்தோம்னா, விஜய் சார் வெங்கட் பிரபு சாரோட ஒரு படம் பண்றாரு. பட் அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், இல்ல அவருடைய அப்பியரன்ஸ்க்காக தனியா இதுக்குன்னே ஆமா. லண்டன் போறது, இல்ல யுகே போறதுன்ற மாரிலாம் இருக்காங்க இல்லையா? அங்கெல்லாம் போய் என்ன நடக்கும் ப்ராசஸ்? அந்த அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த மாரி அந்த ஹீரோவ வந்து மாத்துவாங்க. லைக் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகட்டும், ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், இல்லன்னா ஒரு ஸ்டைலிஸ்ட் ஆகட்டும், அவங்கவங்க வேலைய இது பண்ணி அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே லைக் ஒரு ஒரு சின்ன பையனா காமிக்கணும்னா, அந்த சின்ன பையனுக்கு ஒரு அந்த ஹேர் ஸ்டைல தான் காமிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி டிஃப்ரெண்ட் ஜோன் காமிப்பாங்க அப்படியே. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா? கிரவுன்ன்ற அந்த அந்த யா, யா, யா. சீரிஸ். அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா 6 சீசன்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு சீசன்லயும் வந்து அந்த குவீனோ இல்ல டயானான்ற அந்த கேரக்டரோ மாத்திட்டே இருப்பாங்க. காமிக்கும்போது அவ்ளோ டிஃபரன்ஸ் தெரியும். லைக் வாவ்! எவ்ளோ எவ்ளோ அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேஷன் தான் அதுல. ஓகே. ஸோ அது எப்படி பிசிக்கலா உட்கார வச்சு ரெடி பண்ணுவாங்களா? இல்ல ஜஸ்ட் ஃபோட்டோஸ் இல்ல அந்த மாரி? இப்ப எல்லாமே வந்து மார்ஃப் பண்ணி ம். ஆ இந்த 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 முடி எடுத்து, அந்த ஷர்ட் எடுத்து, இத எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொலாப் பண்ணி குடுத்துடலாம். குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும்போது, டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன வேலைகள் அங்க அசைன் பண்ணுவாங்க? வேலையெல்லாம் இப்போ காஸ்டியூம் டிசைனர்னா நாங்க ஃபுல்லா காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங் 2மே பார்ப்போம். ஸோ என்ன ஆக்சஸரீஸ் போடுறது, என்ன ஷூ போடுறது, என்ன மாரி ஹேர் ஸ்டைல் இருந்தா நல்லா இருக்கும்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்றது. இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே நாங்க பார்ப்போம். அண்ட் டைரக்டர் வந்து சொல்லிடுவாரு. இப்ப வந்து என்னுடைய
ஹீரோ வந்து இந்த கேரக்டருக்கு இப்படி தான் இருக்கணும். ஸோ வில்லேஜ் கேரக்டர்னா வில்லேஜ் கேரக்டர், இல்லைன்னா ஸ்டைலாக இருக்கணும்னா ஸ்டைலாக, இல்லை என்ன அண்ட் கலர் கான்செப்ட் எல்லாமே நாங்கள் வந்து கேமராமேனோட பேசி டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மூடில் தானே எல்லா படமுமே வரும். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கலர் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிப்போம். எப்படி அந்த கலர் கான்செப்ட் இந்த சென்ஸ் அது ஃபுல்லா வந்து அந்த ஃப்ளேவர், அந்த மூவியோட ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா, இல்லை அந்த கேரக்டரோட கேரக்டர் இருக்குல்ல, மூவியோட ஃப்ளேவர் ஸ்பாயில் ஆகக்கூடாது. எனக்கு ப்ளூ ஷேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னா ப்ளூ ஷேட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எந்த ஃபேமிலி, ரெட் ஃபேமிலியே போங்க இல்லைன்னா ப்ளூ ஃபேமிலி போங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து காஸ்டியூம்ஸ் எடுக்கிறதும் கோஆர்டினேட் பண்ணுறதும். இப்போ வந்து ஒரு சீன் எடுக்கும்போது 10 பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கலர் போட்டுட்டு, ஒருத்தவங்க ஒரு பயங்கர பிங்கா மஜந்தாவா ஒரு கலர் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஜோன்ல போங்க அப்படின்னு அந்த ஜோன்லயே நம்ம வந்து போயிடலாம். இப்போ நீங்க போட்டிருக்க ஷர்ட்டுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்க்குமே காம்போ இருக்கு. இது வந்து இது ஒரு இப்படிதான் காம்போ பார்க்கறது. ரொம்பவும் ஓவர் எக்ஸ்ட்ரா ரொம்ப இதுவாகவும் பார்க்க மாட்டோம். அட் சேம் டைம் இட் ஹேஸ் டு பி கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் குழுன்னு இருக்கணும் அப்படின்றா. சரி, பட் எல்லாருக்குமே பாக்குற மாதிரி இருக்குமா? ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இதுல இருக்கும் இல்லையா? எல்லா கேரக்டர்ஸ்க்குமே காஸ்டியூம் டிசைனர் பார்ப்பாங்களா, இல்ல எப்படி இருக்கும்? காஸ்டியூமர்ஸும் இருப்பாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. காஸ்டியூம் டிசைனருக்கு எனக்கு வந்து டிஎஸ்பிலலாம் ஒரு 10 கேரக்டர்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ வள்ளி மேலே கிட்டத்தட்ட 30 கேரக்டர்ஸ் பார்த்தேன். 30 கேரக்டர்ஸ் பார்த்தேன். ஃபைட்டர்ஸ் கூட எடுத்து கொடுத்தேன். ஸோ அது வள்ளிமயில் வந்து அது பீரியட் மூவி வேறு, கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம், ரெஃபரன்ஸ் நிறைய எடுக்கணும். என்ன 80s எண்டு 90s பிகினிங் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு காட்டுறது. ஆமாம். ஏன்னா அந்த பீரியட்ல தான் அந்த படம் வர்ற மாதிரி எடுத்திருக்கு. ஸோ அதனால அப்புறம் வந்து விஜயாண்டி சாருக்குலாம் முருகர் விஷயம்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் நைஸ். ஓகே, அந்த பீரியாடிக் ஃபிலிம்னும் போது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த மூவியில் வந்து காஸ்டியூமருக்கு தான், அங்கே காஸ்டியூம் டிசைனர் தான் அப்படின்னே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரோல் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்படி பார்க்குற வரிசையில் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் தேவைப்படும். எதுலேருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க? ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பழைய படத்துலேருந்து எடுக்கலாம். நம்ம 80s படத்துலேருந்து 90s படத்துலேருந்து எடுக்கலாம். ஃபேஷன் ஓரியன்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த 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 மேகசின், அதுக்கான ஆன்லைன் இதுங்க ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். அதில் பார்த்து எடுக்கலாம். அண்ட் நமக்கும் வந்து ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லையா? இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அதையும் வச்சு எல்லாம் ஒரு ப்ராப்பராக கொடுக்கலாம். அதை வச்சு நம்ம இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும், ஒரு படம் உருவாகிறதுக்கு. அப்படின்னா அந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு என்ன பார்த்துருக்கோமுங்க? டிஸ்கஷன் என்ன பார்த்தா, எனக்கு டேரக்டர் கூடயும் கேமராமேன் கூடயும் தான் மெயினாக வந்து டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா கேமராமேன் வந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவார். டேரக்டர் ஆப்வியஸ்லி அவருடைய கேரக்டர்ஸ் யார் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுவார். அண்ட் அவங்க சொல்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அதை உயிரெடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. ஸோ அதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். நாங்கள் வந்து 100 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் கூட 100மே வேணாம் கூட சொல்லுவாங்க. அப்போ ஐயோ மறுபடியுமா முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி, லைக் வி ஹாவ் டு டூ ஆர் ஹோம்ஒர்க் டு இம்ப்ரெஸ், நாட் இம்ப்ரெஸ், லைக் டு ஃபிட் தட் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அதில் உட்கார்றதுக்கு சாருக்கு பிடிச்சிருக்கணும். அதுதான் விஷயம். ஒரு படத்துல நம்ம சீன் வைஸா பிரிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு மூடும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமை டிசைன் பண்றதுல என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கும்? இப்போ வந்து படம் எங்களுக்கு வந்து ஸ்டோரி பவுண்ட் புக் கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை ரீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அது என்ன மாதிரி வரும்? ஸ்டோரி போர்டாக வருமா, இல்லை பவுண்டட் ஸ்கிரிப்டாக வரும்? அதை ரீட் பண்ணிட்டு எந்தெந்த கேரக்டர்ஸ்க்கு பண்ண போகிறோன்னு இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து இந்த சீன் தான் எடுக்க போகிறப்போ, இன்னைக்கு இந்த சீன் ஒரு சோகமான சீன் இருக்க போது, டல்லாக வேணும் அப்படின்னும் போது வில் ஹேவ் ஆப்ஷன்ஸ் தான். ஒரு ஷர்ட்டை வச்சுட்டு போயோ இல்லை ஒரு சாரியை வச்சுட்டு போயோ நம்ம போய் அங்கே நிற்க மாட்டோம். ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து வந்து கேமராமேன் வந்து சொல்லிடுவார். ஆர்ட் டிரெக்டரும் சொல்லிடுவார் என்ன பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கும், என்ன கலர்ஸ் வரும்னு பார்த்து எதை நம்ம வந்து எடுக்கலாம், எது தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வில் கிவ் 2 ஆப்ஷன்ஸ். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் டேரக்டர் ஓகே சொல்லுவார், அதை அவங்க போட்டு நடிச்சுப்பாங்க. ஓகே, பட் ஆனால் நம்மளுடைய ரோல் மேஜராக நம்மளுடைய ரோல் என்னன்னா, காஸ்டியூம் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குமா ஒர்க்? ஆமாம், மோஸ்ட்லி வந்து நம்ம சில காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸே பண்ணிடலாம். லைக் நம்ம கடையில் போய் நார்மலாக ஆர்டினரியாக. சிலது எல்லாமே வந்து யூனிட் ஒர்க். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ முருகன் காஸ்டியூம் பண்ணது அதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணுது.
அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வள்ளிமயில் எல்லாமே வந்து இட் இஸ் லைக் ப்ளீட்டட் பேண்ட் அந்த மாதிரி தானே வரும் உங்களுக்கு அந்த டைமில். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டிச் டெய்லர்டு தான் எல்லாமே. இந்த கலர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லைங்களா Of ஒரு course, of சீன்ல. course, of course. ஸோ அந்த கலர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ எடிட்டருக்கு இருக்கட்டும், இல்லை கேமராமேனுக்கு இருக்கட்டும், டைரக்டருக்கு இருக்கட்டும், இவங்க 3 பேரை தாண்டி வரக்கூடியது ஆர்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனருக்கு தான். அப்போ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான ரெசம்பிளன்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? புரியல. ரிசம்பிளிங், கலர்ஸோட ரிசம்பிளிங், இந்த கலர் ஃபார் திஸ் கலர் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படி நம்ம வந்து பண்ண முடியாது. லைக் இப்போ இந்த 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 செட்டப்புக்கே என்ன கலர் போகும் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மல்லிப்பூ இருக்குது, அந்த மல்லிப்பூக்குள்ளே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வர்றாங்கன்னா we can give something more brighter கலர்ஸ். ஆரஞ்சில் கொடுக்கலாம், ரெட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஹீரோ வந்து if he's wearing something in orange shade, the heroine can go with yellow shades. அது காம்ப்ரமைஸ் பண்ணும். அவங்களும் அதே யூனிஃபார்மாக அதே கலரில் தான் போகணும்னு இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கலர்ஸ். இப்போ வந்து கிரே அண்ட் ப்ளூ கோஸ் வெரி வெல், திஸ் கிரே அண்ட் திஸ் ப்ளூ கோஸ் வெரி வெல். ஸோ தட்ஸ் ஹவ் யூ see it that way. அந்த ஃபேமிலியோட அது போகுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் காம்போ கொடுக்குறது. ஓகே. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாருமே தனியாக ஒரு ஃபேஷன் தனியாக வச்சுக்கிறாங்க இல்லையா. ஒரு நபரை வந்து அவங்களுடைய ஃபேஷனுக்காக வச்சுப்பாங்க, எப்படின்னா பர்சனலாகவே. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும் அவங்களுடைய கெரியரில்? அவங்க கேரியரில் வந்து இப்போ லைக் ஆப்வியஸ்லி அவங்க ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது வந்து யாராக இருந்தாலும் மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆக்டரையும் ஆக்ட்ரஸ் தான். அவர் என்ன ஷர்ட் போட்டிருக்காரு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஓ இதுதான் ஃபேஷனான அவங்கள பார்த்து தான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி மக்கள் ஃபேஷனை கொண்டு வரது வெளியே. ஸோ அவங்க வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க வந்து இப்போதைய ட்ரெண்டுக்கு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டேரக்டர்ஸோடைய ஃப்ளேவர்ஸ்ன்னு தனியாக இருக்கும் இல்லையா. இப்போ சங்கர் சாருடைய படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவர் வேற மாதிரி ஒன்று இமேஜின் பண்ணுவார். முத்தையா சாருடைய படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு வேற மாதிரி இமேஜின் பண்ணுவார். ஸோ ஆனால் 2 பேருமே டேரக்டர்ஸ் தான். அந்த ஃப்ளேவருக்கு அடாப்ட் ஆகிறது தான் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் அதே மாதிரி எடிட்டர். அதே மாதிரி காஸ்டியூமரும் அடாப்ட் ஆகணும் இல்லையா. பெரிய பெரிய படங்களுக்கும் சின்ன சின்ன படங்களுக்கும் காஸ்டியூம்ல என்ன வேரியேஷன்ஸ் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? காஸ்டியூம் இப்போ பெரிய படம் சின்ன படம்னு இல்லை, இது வந்து கதையை வச்சு தான் இருக்குது. இப்போ கதையில் வந்து நீங்கள் ஒரு ரிச் கையாக காமிக்கணும்னா உங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பிராண்டட் க்ளோத்திங் கொண்டு வந்து அந்த மாதிரி காட்டுறது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டவுன்னுதுன்னா நம்ம வந்து எங்கேயாவது கடையில் போயிட்டு துணி வாங்கி செக் ஷர்ட்ஸ் எதையாவது ஒன்று தச்சு போட்டு விட்டா முடிஞ்சிருச்சு. அப்பயும் பிராண்ட் ஸ்பீக்ஸ் இல்லையா? அஃப்கோர்ஸ் பிராண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் ரிச் பீப்புள், யூனோ. லைக் ஐ மீன் ஐம் நாட் சேயிங் லைக் ரிச் அண்ட் புவர் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலை. பட் தென் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ஷர்ட் ரொம்ப வைரல் ஆச்சு. நான் அந்த பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் யூஸ் டு சிவகார்த்திகேயன் இல்லை விக்ரம் சார் இவங்கெல்லாம் வந்து போட்டிருக்கும் போது ஒரு பிளாக் டிஷர்ட்டு சொல்றீங்கன்னு அவன் தானே அவனே தான். ஆனால் அந்த டிஷர்ட் இன்னும் இவ்வளோ பெரிய ஒரு பூம் ஏற்பட்டுச்சு. பட் ஆனால் அதெல்லாம் இப்போ 250 ரூபாய்க்கே கிடைக்குது. அது வேற விஷயம். பட் வாட் இஸ் தட் ஆக்சுவலி? That is brand. The hype we create is brand. நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹைப்பை கிரியேட் பண்ணுறோமோ. இப்போ வந்து சில பேர் வந்து பிராண்ட் பைத்தியமாக இருப்பாங்க. காலில் போடுற செருப்பில் இருந்து தலையில் போடுற தொப்பி வரைக்குமே பிராண்டடாக தான் இருக்கும். சில பேர் வந்து அதுலேயே ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி போட்டுட்டு நான் அதுதான் போவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. ஆக்சுவலி வந்து பிராண்டு போடுறவங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அதில் சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஆர் போட்டு ரவுண்ட்லாம் போடுவாங்க, இட்ஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் ரைட். ஸோ அந்த இது வந்து நீங்கள் யூ கான் ஜஸ்ட் டூ இட் பை யோர் செல்ஃப். வந்து சீஸ் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக யூஎஸில் வந்து நியூயார்க்கில் வந்து சீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மில்லியன் யூஎஸ் இது ப்ராடக்ட்ஸ், பட் ஆல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் ஜெயில் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் நடக்குது. அண்ட் இந்த டையிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. எப்படின்னா நம்ம ரிங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் டை பண்ணதுக்கு டையிங்கில் வச்சிருக்கும் போது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அவங்க அதை கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா அதை டெமாலிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்டியூமர்லேயும் அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காங்கன்னா அந்த காஸ்டியூம் டிசைனை பர்டிகுலராக அந்த ஆக்ட்ரஸ்க்கு அது ஒன்று மட்டும்தான் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் இல்லைனாலும் பாலிவுட்டில் அது ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? அது வந்து அவங்க பிரத்யேகமாக அவங்க தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. ஆனால் வந்து க்ளோதிங்கில் அது வந்து யூ கான்ட் புல் இட் வெரி லாங் பிகாஸ் ஈஸிலி உங்களால் வந்து இன்னொன்று மேக் பண்ண முடியும், ஈஸியாக மேக் பண்ண முடியும் பார்த்தாலே. ஆமாம். இப்போ நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம் எனக்கு இன்னொன்று இதே மாதிரி டிட்டோவாக இன்னொன்று வேணும்னா என்னால் பண்ண முடியும். இட் இஸ் நாட் பெரிய டீல் கிடையாது அது.
அதனால வந்து க்ளோதிங் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லாட்டிக்கு நீங்கள் பிரிண்ட் வச்சு பண்ணாலும் சரி, பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யாருன்னாலும் பண்ணிடலாம். ஓகே. பொதுவா ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஒரு படத்தை உருவாக்குறாங்க அப்படின்போது ஓவராலா பட்ஜெட் போடுவாங்க இல்லையா? பட் பிரம்மாண்டமான இயக்குனர்களா நம்ம சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு அட்லி சாருமே அந்த வகையில வந்துட்டார். ஏன்னா வந்த இடம் அப்படின்னு சொல்லி ஜவான் படத்துல கூட பயங்கரமான ஒரு செட். ஆனா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரே மாதிரியான காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஷாருக் கான் சார் மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பார். ஆனா இதே சங்கர் சாரோட ஃபிளேவர் போனோம்னா ஒரு பாட்லயே தெதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டியூம்க்கே மெனக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் அட்மாஸ்பியர்ல நிக்கிறவங்க கூட தனி செட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஆமாம். அப்ப அது என்ன மாதிரி பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க? அது அந்த மாதிரி இப்போ ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாம் இருக்குன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் கொடுக்கும்போது சாங்ஸுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து என்ன மாதிரி வரப்போகுதுன்னு கொரியோகிராஃபர் கிட்டேயும் பேசி அவங்களுக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க கூடயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தனி பட்ஜெட் கொடுத்து அது ஓகே பண்ணி ப்ரொடக்ஷன் ஓகே பண்ணி அது தனியாக ஒர்க் அவுட் ஆகும். காஸ்டியூமர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து தனியா எதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, சின்ன பட்ஜெட் படம்னா காஸ்டியூம் டிசைனரே வேண்டாம், விட்டுருங்க, நாங்களே பாத்துக்கிறோம், அவரே போட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆப்டா அவங்க கையிலேயே விட்டுறது. ஆக்டர் ஆக்ட்ரஸ் நீங்க என்ன போட்டு வந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஆனா ஒரு படம் ஒரு ரிச் ஃபிளேவர் கொடுக்கறதும் ஒரு படம் வந்து டல் ஃபிளேவர் கொடுக்கறதும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி காஸ்டியூம். அப்ப அந்த காஸ்டியூம் டிசைனருடைய வர்த் என்னவா இருக்கும்? ஒரு அமௌண்ட் இவ்வளவு ஒதுக்குவாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு எவ்வளவு ஒதுக்குவாங்க காஸ்டியூம் டிசைனருக்கு? இட் டிபெண்ட்ஸ் அந்த ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து நல்ல பெரிய ப்ரொடக்ஷன்னா அவங்க ஹை பட்ஜெட் போவாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது எனக்கு இவ்வளோத்துல இருந்தால் போதும் அப்படின்ற அவங்க ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதான் எங்களுடைய ப்ரெஷர். இப்போ நான் 200 ருபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஷர்ட் நான் வாங்கி கொடுக்கலாம். அதே 200 நான் 2000 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரியும் காமிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ செலக்ட் த மெட்டீரியல், ஹவ் யூ செலக்ட் த டெய்லர், ஹவ் யூ செலக்ட் அந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிகாஸ் இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட் மீறி போயிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ எங்கள் வேலை வந்து அதையும் நம்ம காமிக்கணும். நம்ம வெறும் டிசைன்ஸில் மட்டும் காட்ட நான் போயிட்டு பெரிய பெரிய கடையில் போய் நான் வந்து 10,000 20,000 எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நீ கிளம்புமா அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் எப்படி பட்ஜெட் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கலெக்ட் ஆமா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து பட்ஜெட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் அதுல வந்து அவங்க வந்து இவ்வளோலாம் தர முடியாது, இவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே. ஏன்னா ஒரு படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்கன்னா திடீர்னு ஒரு சீன்ல அந்த சீன்ல இந்த ட்ரெஸ் போட்டே ஆகணும், பட் இந்த காஸ்டியூமோட பிரைஸ் ரொம்ப ஹையரா இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல என்ன? அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் இஃப் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தே வில் காம்ப்ரமைஸ் பண்ணி பரவாயில்ல, அல்ல இங்கே ஏற்றுனதை எங்கே கட் பண்ணலான்னு பாருங்கன்னு அவங்க. ஸோ யாராவது இதில் வந்து கட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் அப்படி என்னன்னா சுத்துறோம், இந்த சுத்துல தானே நீ வெளியே போக கூடாது, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதான் ஃபுல் ஃபிளஜ்டா பண்ணணும் தான் சொல்றாங்க. ஆனா வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இஃப் த டைரக்டர் டிமாண்ட்ஸ் இட் they will definitely do it. Good. ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஷியேட் வந்து நம்ம இப்ப இருக்க மூவிஸ் எல்லாம் காட்டிடுறோம். பட் ஹிஸ்டாரிக்கல் படம்லாம் எடுக்கும்போது ஹாலிவுட்ல பார்த்தோம்னா அதற்கு தனியா மெனக்கெடுறாங்களே. இப்போ ரோமன்ஸோட கிங்ஸ்லாம் எப்படி இருந்திருக்காங்க, எம்பைரர் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றது தனியா நம்ம பார்க்க முடியும். நம்ம உள்ள ராஜராஜ சோழன் எப்படி இருந்தாங்க, நம்ம பொன்னியின் செல்வனே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அந்த படத்துல மிக முக்கியமான ரோல் இந்த காஸ்டியூம் டிசைனிங் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில இப்போ ஹாலிவுட் படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பீரியாடிக் ஃபிலிம்ல பண்ணும்போது? ஐ திங்க் பாலிவுட் ஹாலிவுட் ஐ வுட் சே பாலிவுட் கூட இல்லை, ஹாலிவுட்டில் இருக்கும்போது அதோடைய டெப்த் வந்து இன்னும் ஜாஸ்தியாக அவங்க காட்டுறாங்க. அண்ட் ஐ திங்க் அங்கே வந்து இந்த ப்ரொடக்ஷன் பிரச்சனை பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் இதில் எடுக்கும்போது வந்து பட்ஜெட்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அது வரும்போது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு காஞ்சிபுரம் ரியல் சாரி நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு காமிக்கிறதுக்கும் காஞ்சிபுரம் இதானது பட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பட்டு நீங்க எவ்வளவுதான் நீங்க காமிச்சாலும் அது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கும்போது இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் பேரியர் ஆஃப் தட் பட்ஜெட் then you can திம்சம் பண்ணிடலாம். ஸோ பட்ஜெட்ன்ற ஒரு பிரச்சனை தான் எல்லாருக்கும் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? பட் ஆனா நிஜமாவே ஒரு காஸ்டியூமருடைய வேலையை நீங்க இந்த படத்துல பார்த்திருக்க முடியும்னா எந்த படத்தை பார்த்து நீங்க ரொம்ப அட்மையரா இருக்கீங்க? ரீசெண்டா எனிதிங் நீங்க பார்த்து ரொம்ப வியந்து போயிருப்பீங்களே காஸ்டியூம் டிசைனிங்னா இந்த படத்தை டீடைலா பாருங்க உங்களுக்கு புரியும்னா என்ன படமா இருக்கும்? நான் இப்போ ஒரு படம்னு பார்த்தேன், சீதாராமம். அதுல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அந்த துல்கரோடது இந்த பிரின்சஸ் அவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க நல்லா ஐ மீன் த
இந்த அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா காமிச்சாங்க. மிர்னால் தக்கூர் அண்ட் துல்கர் சல்மான் 2 பேரும் ஆமா அந்த பீரியடுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கொஞ்சம் ஃபேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து அக்செப்டபிளான விஷயங்களா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி நைஸ். நான் அதை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அந்த டீடைலிங் இருக்கும் இல்லையா, மைன்யூட் டீடைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெறும் காஸ்டியூம் டிசைனர்னா இன்ஃபேக்ட் க்ளோத்ஸ் மட்டும் இல்லாம ஆர்னமெண்ட்ஸ்லயும் ஒரு ரோல் அங்க அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. பட் அந்த ஆர்னமெண்ட்ஸ் ரோல் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, இதுக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படியும் யோசிப்பாங்களா? ஆர்னமெண்ட்ஸ்னா நம்ம கோல்டுனா நம்ம கோல்டு 24 கேரட் கோல்டே நம்ம போட போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு சில இதுல தான் வந்து போடுறாங்க, பெரிய பட்ஜெட்ல இருக்கிறவங்க வந்து அது போடுறாங்க. பட் இப்போ நான் ஒர்க் பண்ண படத்துல இதுலையுமே நான் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் நாட் கோல்டு, இட்ஸ் ஜஸ்ட் சும்மா அப்படி போயிடும். அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆர்னமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் நம்ம இப்போ அப்படி பார்க்கல. பட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் காஸ்டியூம் டிசைனருக்கும் பெரிய வேலை வர்றது அந்த இடத்துல தான். ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் 50-50 ஒரு ஒர்க் இருக்கும். இன் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நார்மல் ஃபிலிம்ஸ் டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்துச்சு. அப்படி நம்ம சொல்லணும், சந்தானமுடைய 80s பில்டப் அப்படின்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் எப்படி யமதர்மருக்குன்னு தனியாக ஒரு செட்டு காஸ்டியூம் ரெடி பண்ணுவாங்களோ, இப்போ அப்படிலாம் இல்லாமல் ஸோ இதுலேயே கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு மாதிரி நடிச்சிருப்பார். இருக்கிற எல்லாருக்குமே ஹேர் ஸ்டைல் முதல் கொண்டு மாறி இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்? ஹேர் ஸ்டைல் மாத்திர மாதிரி ஃபுல்லாவே இருக்குமா இல்லை எப்படி? நான் ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டேன். பட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லுக் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது ஹேர் ஸ்டைலோட தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்படி தான் வந்து இப்போ சே ஹீஸ் 60 years old மேன், ஹி ஹேஸ் டு ஹேவ் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, இப்படி தான் மேக்கப் இருக்கணும்னு நாங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ இந்த மேக்கப்பில் வரும்போது எல்லாரும் இந்த வெறும் ஹீரோயினை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளட்டு இல்லை வந்து ஸ்காரு இந்த மாதிரியான மைனூட் விஷயங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அது எடிட்டிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ரியலாக வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பார்ப்பீங்களா? அது எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணும்? நான் வந்து சினிமாவுக்கு அதெல்லாம் பண்ணதில்லை. பட் எனக்கு பர்சனலாக நான் அதை கற்றுருக்கேன். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் கற்றுருக்கேன். எப்படி வந்து ஒரு ஆசிட் பட்டா எப்படி வந்து பேர்ன் எப்படி இருக்கும், இல்லைன்னா ஒரு 3 degree பேர்ன் எப்படி இருக்கும், இல்லை அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க ப்ரூசஸ் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம அழகாவே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி ஒர்க் பண்ணலான்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல காஸ்டியூம் டிசைன். அப்புறம் எதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க? அது ஒரு பேஷன் தான். நான் வந்து மேக்கப் கற்றுக்கிட்டேன். மேக்கப் கற்றுக்கிட்டும் போது மேக்கப்போட சேர்ந்து வேற என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவோ அதுவும் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் வந்து மென்ஸ் ஹேர் கட்டிங் கூட பண்ணுவேன். ஓ, how was my haircut? Yes, fine. இல்ல ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னதான் ஒரு மாடலா வச்சுக்கிட்டு என் பேண்ட் என்ன சட்டை என்னன்ற வேலை வரைக்கும் சொல்லிடுவாங்க. கண்ணு முன்னாடி நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அதனால. பட் எனிவேஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காஸ்டியூம் டிசைனர் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்துட்டோம்னா அந்த படத்துக்கு இவங்க எவ்வளோ தேவைன்றதை யோசிக்க மாட்டாங்க. என்னன்னா ஹீரோவே சட்டை போட்டு வந்துடுவாருப்பா, ஹீரோயின் கிட்டேயே ட்ரெஸ் இருக்கும்பா, சாரி கட்டிட்டு வந்துருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி தனித்துவமா தெரியுறாங்க. பிகாஸ் ஒன் டைம் நதியா மேம் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணாங்க இந்த இண்டஸ்ட்ரியில. நதியா கம்மல், நதியா பொட்டு, நதியா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜரான ஒரு இடத்த பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அந்த இடம் காலியாவே இருக்கு, யாருமே அந்த இடத்துக்கு வரல. ஏன்னா ஃபேஷன் எப்போ வந்து நமக்கு நம்ம போடுறதுதான் ஃபேஷன் நினைச்சிட்டோம். ஸோ நம்ம போடுறதான்ப்பா ஃபேஷன், அப்படியே போட்டோம் அப்படின்னு ஃபேஷனுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகும்ன்றதை யோசிக்காம போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணும்னா கண்டிப்பா காஸ்டியூம் டிசைனர் அப்படின்றதும் ஒரு படத்துல முக்கியன்றதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் உங்க கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்திலாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா பண்ணுங்க. சீக்கிரமா இந்த இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான படங்கள் பெரிய பெரிய நடிகர்களோடையும் நீங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வசந்த் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much. Thank you.